guys, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு Sabi's vlogல டேஸ்டியான பருத்தி பால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருத்தி பால் செய்யறதுக்கு நான் 1 கப் பருத்தி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட்டுக்கு ஊற வச்சிடலாம். ஓவர் நைட்டுக்கு பருத்தி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பருத்தியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருத்தி பால் நல்லா நமக்கு கிடச்சிருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இதே போல் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். 2 டைம்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு கப் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டைம்ஸோடு நிப்பாட்டிட்டேன். அதே போல் பருத்தி பாலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக எல்லாருமே இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது பருத்தி பால் எடுத்து வச்சாச்சு ஃபில்ட்ரு பண்ணி. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கும் போது அதுக்கு தேவையான அளவு வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பருத்தி பால் நல்லா வற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி நல்லா அரைச்சி அதில் தேங்காய் பால் எடுத்து நான் பருத்தி பால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பருத்தி பால் நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது அதில் அரிசி மாவு இல்லைனா அரிசி சேர்த்து பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு தான் பழக்கம். அதே போல் பார்த்திங்கன்னா சால்ட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சால்ட் சேர்க்கும் போது அது தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைனலாக சேர்த்தா போதும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.